சாரா திட்டத்தின் கீழ் 100 ரிங்கிட் ரொக்க உதவி மக்களுக்கு தற்காலிக நிம்மதியை தரலாம். ஆனால் மலேசியாவின் ஓய்வூதிய நெருக்கடியை சரி செய்யும் நல்லதொரு வாய்ப்பை அரசாங்கம் தவறவிட்டிருப்பதாக கிள்ளான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ கூறுகிறார். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இன்றில்லாமல் 10,000 ரிங்கிட்டுக்கும் குறைவான சேமிப்புள்ள 63 லட்சம் இபிஎஃப் உறுப்பினர்களின் கணக்கில் நேரடியாக அந்த மொத்த தொகையை சேர்த்திருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்துகிறார். இது பாதுகாப்பு வலை அல்ல, மாறாக காத்திருக்கும் ஒரு நெருக்கடி என அவர் எச்சரிக்கிறார். இபிஎஃப் சேமிப்பு என்பது பணி ஓய்வுக்கு பிறகு பாதுகாப்பு தர வேண்டிய ஒன்றாகும், தினசரி வாழ்க்கைக்கானது அல்ல. ஆனால் உயராத சம்பளங்கள், குறைவான பாதுகாப்புகள் மற்றும் கடந்த கால அரசு கொள்கைகள் இதை ஆபத்தாக மாற்றியுள்ளன. எனவே சமூக பாதுகாப்பை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம் என்று சார்ல்ஸ் கூறுகிறார். அரசாங்கமும் முதலாளிகளும் இபிஎஃப்க்கு முறைப்படி கூடுதலாக செலுத்த வேண்டும். வலிமையான சமூக பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். சம்பளங்களை உயர்த்தி வருமான இடைவெளியை குறைக்கும் கொள்கைகள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பனவற்றை சார்ல்ஸ் பரிந்துரைக்கிறார். கண்ணியமான மதிப்பான ஓய்வு வாழ்க்கைக்கு முதலீடு செய்யும் சிங்கப்பூரின் சிபிஎஃப் மாதிரியையும் அவர் பாராட்டினார். அண்மையில் மலேசியர்களுக்கு அசாதாரண அங்கீகாரமாக வழங்கிய அறிவிப்பில் மைகாட் அட்டை வாயிலாக ஆகஸ்ட் 31 முதல் அனைத்து 18 வயதுக்கு மேற்பட்ட மலேசியர்களுக்கும் 100 ரிங்கிட் போடப்படும் என பிரதமர் கூறியிருந்தார்.